அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே, தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் வார்த்தைகளை உங்களோடு கூட நீ பேசுகிற என்னை சிலுவையின் நிழலை மறை. இந்த ஜனங்களுக்கு என்ன தேவையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளோடு நீ பேச வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். போதும் போதும் போதும். இந்த செய்தியின் தலைப்பு பைத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நாம் முதல்ல எப்படியா இருந்தோமா? பைத்தியங்களா இருந்தோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த செய்தியை 3ஆய் பிரிக்கலாம். நம் நேரத்தை பொறுத்து நான் அதை எடுத்து சொல்ல வாங்கிக்கிறேன். 1, நாம் பைத்தியமாக இருக்கும்போது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்பொழுது எப்படி நம்ம பைத்தியமாக இருந்தோம் என்பது முதல் காரியம். 2வது, ஆண்டவரை அறிந்து கொண்டதற்கு பின்பும் நாம் எப்படி இருக்கிறோம்? பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம். நாம் எந்த பைத்தியமாக இருக்கிறோங்கிறதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. 3வது, சமயம் இருந்தால் வேதத்துல ஒரு சிலர பைத்தியம் சொல்லியிருக்கு. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சமயம் இருந்தால் அதை நாம் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது ரோமர் 1வது அதிகாரம் 21 முதல் 23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். போதும் போதும். நம்ம ஆட்களை அழைத்து கொள்வதற்கு முன்னாடி வேதம் பைத்தியம் சொல்லுது. எப்படி இருந்தோமா? அவரை தேவனென்று அறிந்தும் அவருடைய மகிமையை கொடுக்காம என்ன எழுதியிருப்பாருங்க? அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள்,
ஊரும் பிராணிகள் ஆறு இவைகளுக்கு இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக யாரை மாற்றிட்டோம்? தேவனை மாற்றிவிட்டோம். ஹல்லேலூயா. நம்ம கும்பிடாத ஏதாவது இருக்கா உலகத்துல? சொல்லுவோம். எறும்பு இருந்து, ஹல்லேலூயா, எறும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்தையும் தெய்வமாக்கி கும்பிட்டாரு. எதையாவது ஒன்னா புத்தகத்துக்கு எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராணி நம்ம உபயோகிக்கல, எல்லாத்தையும் உபயோகிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எறும்பு ஒரு சாமி இருக்குது, யானை சாமி, பாம்பு சாமி, எல்லாத்தையும் சாமியாக்கி சிருஷ்டித்தவரை மறந்து சிருஷ்டிகளை தொழில் இருந்தோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன நினைச்சிருந்தோம்? நம்ம ஞானி நினைச்சிட்டு இருந்தோம். வேதம் என்ன சொல்லுகிறது? தங்களை ஞானிகளுக்கு எண்ணியும் பைத்தியக்காரராகி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை கொடுக்காம கல்லுக்கும் மண்ணுக்கும் பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் மகிமையை கொடுத்து பைத்தியக்காரர்களை போல நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். இதனால் பரவாயில்ல, ஏதோ சாமி இருக்குன்னு சொல்றோம். இன்னும் நம்மள நிறைய பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை, சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, கால் சொல்றேன். வேடிக்கையான ஒரு கதை என்றாலும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு முடி வெட்டுற கடைக்கு ஒருத்தர் போனாராம். முடி வெட்டும் போது தெரியவங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருந்த போது அந்த முடி வெட்டுறவர் சொன்னாரா, தம்பி இந்த உலகத்துல கடவுளே இல்லை, கடவுள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. உடனே இந்த முடி வெட்ட போனவர் வந்து கேட்கிறார், ஏன் அப்படி சொல்றீங்க? ரோட்ல போய் பாரு, எவ்வளவு சுத்தக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு நுண்டிகள் இருக்காங்க, எவ்வளவு தப்பாணி இருக்காங்க, எவ்வளவு கூடுதல் இருக்கான். கடவுளே ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் வளர்த்துல நடக்குமா? கடவுளே இல்லை அப்படின்னா இவர் அமைதியா இருந்தார். முடியெல்லாம் வெட்டிட்டு காசுலாம் முக்கு வெளியில வந்தார். ஒரு வெளியில வந்தோடனே ஒரு மனுஷன் ஏசாப்புல வந்தான். ஒரு பிச்சைக்காரன், கொஞ்சம் பைத்தியம் பிடித்தவர், அதையெல்லாம் தலைமுடி, முடி வெட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதையெல்லாம் தலைமுடி தாடி உழவெடுத்திருக்கு. உடனே குடும்பம் உள்ள வந்தாரு. போய் இந்த முடி வெற்றவர் பார்த்தனா, இந்த உலகத்துல முடி வெற்றவனே இல்லை. அல்லது உலகத்துல முடி வெற்றவனே எவனுமே கிடையாது. என்னப்பா சொல்ற? இப்பதான் உனக்கு நானான முடி வச்சுட்டேன், இப்பதான் வெளில போனேன், சரி என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து காமிக்கிறான். இங்க பத்தியா கொஞ்சம் தலையெல்லாம் முடியோட பல வருஷம் கட்டிங் பண்ணாம தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கான். அப்பதான் இந்த உலகத்துல முடி வெற்றவனே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் இவர் சொன்னாரா, நீ கடவுள் இல்லைன்னு சொன்னேன்ல, இவ்வளவு பேர் இருக்காங்க சொன்னேன்ல, அப்ப இவன் இப்படி இருக்கா, அப்ப முடி வெட்டுறாங்க இல்லைன்னு அர்த்தம்? இல்ல இல்ல, முடி வெட்டுறதுக்கு ஆளா நிறைய பேர் இருக்காங்க, இவன் தான் நிறைய முடி வெட்டுறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடவுள் இருக்கிறாரு, நம்ம தான் என்ன செய்யல, அவர்கிட்ட போகல. அல்லேலூயா. அதனால அப்படியே பைத்தியமா இருந்த நம்மளும் அந்த தெரிந்து கொண்டார். இரண்டாவது சங்கீதம் 49 அதிகாரம், சங்கீதம் 49 10-13. ஞானிகளை மறித்து நித்திய காலமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளத்தின் அபிப்பிராயம். ஆயிரம் தனம் பெறுகிறவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். போதும். சங்கீதக்காரன் யாரை பற்றி சொல்றான்? நம்மளை பற்றி தான் சொல்றான். அல்லேலூயா. அதே மாதிரிதான் தங்களை எல்லாம் ஞானிகள் நினைச்சு நம்ம ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்ப கூட நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். வீடு, நிலம், குடகு, தோட்டம், நகை
எல்லாம் சேர்த்து வச்சுட்டு எப்படி இது நிலத்திருக்கும், என்னைக்கும் இது நிலத்திருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 11வது வசனம், தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அல்ல, எப்படியாவது ஒரு 4 வீடு வாங்கிடணும், 2 கார் வாங்கிடணும், 4 பைக் வாங்கிடணும், ஒரு 10 பவுன் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட சங்கீதக்காரன் முன்னாடி என்ன சொல்றான்? இது அவர்கள் பைத்தியம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி யோசிக்கிறீர்களோ, எனக்கு அது வேணும் இது வேணும். ஆண்டவர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் எதற்காக ஆண்டவரத்திலே போகிறோம் என்று ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. வீடு வேணும் தேவமன்றத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போறீங்களா? உங்களுக்கு நகை வேணும்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போறீங்களா? உங்களுக்கு சுகம் வேணும்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போனீங்களா? தேவன் உங்களை நேசித்தவர் என்ன செய்தார்? சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதை எதிர்பார்த்து இந்த உலகத்துல வந்தார்? பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இந்த உலகத்துல இறங்கி வர வேண்டும்? ஏன் சிலுவையிலே மறிக்க வேண்டும்? நீ பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டு விட்டார். அல்லேலூயா. நீ அவருக்கு பதிலாக சிலுவையில மறித்திருக்கணும், ஆனால் அவர் மறித்தார். அப்ப நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நாம் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக? இல்லையா? எப்பவுமே ஆண்டவருக்கு அது வேணும் இது வேணும். இன்னும் எத்தனை ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்ம சொந்த வீட்டில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருப்பாங்க, காலேஜில் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவர்களை பற்றி எல்லாம் நமக்கு கவலையே இல்லை. நமக்கு வீடு வேணும், நமக்கு சொந்தம் வேணும், நம்ம நல்லா இருக்கணும். இயேசுவை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நிருபங்கள்ல பவுல் எழுதுறார். அப்ப அவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படி பைத்தியமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பும் இப்படி இருந்தால் ஆகும். இந்த உலகத்துல பாடுபட்டா சந்தோஷம் எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? பரலோகத்துல. இந்த உலகத்துல எப்ப பாடு சந்தோஷம் வேணும், அது வேணும் இது வேணும்னு இங்க நல்லா இருக்கலாம். பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கம் நெருக்கமா இல்ல விசாலமா இருக்கா? இடுக்கம் நெருக்கமான வழி. அப்ப இந்த உலகத்துல இங்கு இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவித்தால் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்கும்? நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் குறைவாக சீக்கிரமா போறதுனால தயவுசெய்து அந்த பைத்தியத்தை தான் ஆண்டு தெரிஞ்செடுத்து இங்க சபை கூட்டு வந்திருக்காரு. இங்கே அதே பைத்தியமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது எல்லாரும் தெரிஞ்ச வசனம் யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உத்தமத்தை உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை குறித்து ஜீவனை விடு என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா, சத்தம் கம்மியாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கூட நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். முதல்ல நாள் பரவாயில்ல, போய் சினிமாவில் வசனம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்போம். எனக்கு கஷ்டம் வந்துருக்கணும்னு, நீ எல்லாம் கடவுளா, நீ கல்லு, நீ மண்ணு மரம் சொல்றமா இல்லையா? சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கூட நிறைய பேர் சொல்றோம். அல்லேலூயா. யோபு என்ன சொல்ற? அவனுடைய மனைவியை பார்த்து, நீ பைத்தியக்காரி பேசுறத போல பேசுற.
வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவள், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் வருவோம். கஷ்டம் வந்து ஆண்டவரை கேள்விகள் போனா வேதம் நம்மளை என்ன சொல்லுகிறது? பைத்தியக்காரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச வசனம். அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். இந்த கஷ்டமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் கஷ்டமே பண்ணேன்னு வைங்களேன், இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு சாட்சி சொல்றதுனால முடிச்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. எனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. நான் கஷ்டமே படலை, சந்தோஷமா இருந்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில சாட்சியை இருந்திருக்காது. இவ்வளவு உற்சாகமா அந்த சாட்சியை கேட்கும் போது இப்படியெல்லாம் ஒரு ஆண்டவர் செய்ய முடியுமான்னு உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து அந்த உற்சாகத்தை என்னால தந்திருக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அது நமக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கஷ்டமும் பாடும் ஆண்டவர் வாழ்க்கையில கொடுக்கும்போது யோபுடைய மனைவியை போல வைத்தியக்காரத்தனமா ஆண்டவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. நன்மையை மட்டும் வாங்கிட்டு கஷ்டம்னு வரும்போது நீ தான் ஆண்டவரா? அல்லேலூயா. இனிமே அப்படி கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. சத்தமா வகையில சொல்லுங்க. சத்தம் கம்மியா இருக்கு, நிறைய பேர் கேட்டீங்க போற மறுபடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எவ்வளவு நாள் மனுஷன் இப்படியே இருப்பான்? ஒருவேளை ஆண்டவர் நம்மளை அறிந்து கொள்ளல, தெரிந்து கொள்ளலன்னா எத்தனை நாள் இப்படி மனுஷன் பைத்தியமாக இருப்போம் வாழ்க்கை? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. பிரசங்கி 9வது அதிகாரம் 3வது வசனம். பிரசங்கி 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுஷரின் இருதயம் தீமையால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடும் நாடகம் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவரிடத்திற்கு போறார்கள். அப்ப எது வரைக்கும் இந்த பைத்தியம் நமக்கு இருக்குமா? சாதக வரைக்கும் இந்த பைத்தியம். அல்லேலூயா. நல்ல வேலை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செஞ்சு இது இந்த பைத்தியம் எப்ப இருந்த பைத்தியம்? தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இருந்த பைத்தியம். இப்போ இதே பைத்தியத்தோட யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறந்துடும். அல்லேலூயா. தேவன் பாவியாக இருந்த நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனை அறிந்து கொண்ட பின்பும் வேதம் சொல்லுகிறது நாம் பைத்தியக்காரராக இருக்கிறோம் என்று. அதனால அந்த பைத்தியத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு நான் முடிக்க வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். நாங்கள் ஐக்கியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாங்கள் பைத்தியம் கொண்டிருந்தால் தேவனுக்காக அப்படி இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஒன்று 2:14.
அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எது என்ன சுபாவம்? ஆவிக்குரியவர்களாம். ஆவிக்குரியவர்கள் மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குமா? பைத்தியமா தோன்றுமா? அதாவது ஆனா நம்ம அப்படி இருக்கமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்துல அறைந்தால் மறு கன்னத்தை காமின்னு ஆண்டவர் சொன்னார். அதை காமிச்சா நம்ம என்ன சொல்லுவாங்க? நீ என்ன பைத்தியமான்னு கேட்பான். அல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? உண்மையிலேயே அவன் கை ஓடுறதுக்கு கூட நம்ம அடிச்சிருவோம். நம்ம ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் வரல. அல்லேலூயா. உண்மையா நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா உலகம் உங்களை என்ன சொல்லும்? பைத்தியோடு சொல்லும். அது அப்படி சொன்னாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்கள். நீங்க உண்மையிலேயே ஆவிக்குரியவர்களா இருக்கீங்க. யாரும் சொல்லலைன்னா நீங்க கொஞ்சம் வருத்தப்படணும். இந்த உங்களை யோசிச்சு பாருங்க. நம்ம உண்மையிலேயே ஆவிக்குரியவங்க தானா இல்ல சும்மா வாழலாம் சபைக்கு போயிட்டு இருக்குமான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, நீங்க பள்ளியில படித்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு வித்தியாசம் இருந்ததா இல்லையா? இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு நாங்கள் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொன்னார். நீங்கள் உலகத்துக்குரியவர்களை போல இப்பொழுது நடந்து கொண்டிருந்தால் அது ஆபத்து. ஆவிக்குரிய விதமாக நாம் நடக்கும் போது நம்மளை இந்த உலகம் பைத்தியம் சொல்லும். அல்லேலூயா. நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேதத்தில் எழுதியிருக்கிறதுபடி நம்ம நடந்தாலே உடனே நம்ம என்ன சொல்லும்? பைத்தியம் சொல்லும். யாராவது திட்டினா அமைதியா போயிடுதுன்னு தான் வேதம் சொல்லுது. உங்களை யாராவது தவிர்த்தா அவங்களை என்ன பண்ணுமா? திரும்ப ஆசீர்வதிக்கணும். அவங்க நாசமா போ அப்படின்னா நம்ம திருத்திட்டே நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாக்குறான் என்ன நினைப்பான்? ஐக்கியக்காரனா இருக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பண்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களை இந்த உலகம் பைத்தியம் தான் சொல்லும். எங்க அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இருதயத்தில் ஒரு ஏவுதல் வந்ததுனால எல்லா நகையும் கட்டிட்டாங்க. உலகம் சொல்லிச்சு பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. ஒரே ஒரு செயினாவது போடுங்க எவ்வளவு பேருக்கு எழுதினாங்க. ஆனாலும் என்னுடைய அம்மா தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினால் நான் இதை போட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்கள் இருதயத்துல பேசுகிற ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து கீழ்ப்படிங்க. உலகம் அவங்களை பைத்தியம் சொல்லட்டும், திட்டட்டும், நிந்திக்கட்டும், தூஷிக்கட்டும், கவலை இல்லை. தேவன் இன்றைக்கு குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 மூன்றாவது 1 Corinthians 4:10. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். இது யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. 11 வாசிக்கணும். எப்படி பைத்தியக்காரங்களா இருக்காங்கன்னு பாருங்க. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாகிகளும் குற்றத்தவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆகும். அந்த முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற பலனம் இந்நேரம் வரைக்கும். எந்நேரம் வரைக்கும் பவுல் சொல்லும்போது எத்தனையோ நாடுகள் பவுல் வேகமாக போயிருந்தார். எத்தனையோ சபைகளை ஆண்டவர்களுக்கு சாதித்திருந்தார்.
எத்தனையோ பாடுகளை தேவனை செய்து பட்டிருந்தான். இத்தனை சமயம் சாப்பிட்டு இத்தனை நாடுகள் பிரயாணம் பண்ணி அவருக்கு என்ன இல்லை, தங்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அல்லேலூயா. பைத்தியக்காரனா இல்லையா? அல்லேலூயா. எல்லா நாட்டிலையும் காணிக்க வாங்கியிருந்தா மாளிகையே கட்டிருக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லது. வேதம் சொல்லுகிறது இந்நேரம் வரைக்கும். அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு சாயந்தரம் வரையும் வரும். பவுல் அத்தனையாய் பாடுபட்டார். ஒவ்வொரு அதை வாசித்து பாருங்க, எவ்வளவு அருமையாக இருக்கிறது. நிர்வாணிகள், குட்டுண்டவர்கள், பசியுள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், நம்மளாம் தான் கேட்போம், இத்தனை மணிக்கு எழுதுறாங்க ஆண்டவர்களா இந்த பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க நாடு நாடா. நம்ம தான் என்னமோ ஆண்டு ஏற்றுக்கொண்டு போயிட்டா நமக்கு என்ன, ஒரே ஆசீர்வாதம் தான், பெரிய வீடு காடு பண்ணலாம். ஆனா பவுல பாருங்க, வேதம் அப்படியே வித்தியாசமாய் போகிறது. இந்நாள் வரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதில்லை அவனுக்கு பாடலாம். ஆனா அவரை போல சந்தோஷமா நிருபங்களை எழுதுறது வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னா, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். அப்ப அவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்ப வீடு பணம் காரணம் நம்ம சந்தோஷம் தருமா தராதா? தருவான கொஞ்ச நாளைக்கு தான் வரும். அப்புறம் அடுத்த வீடு வேணும்னு தோணும். அல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷம், இந்த பாடங்கள் படும்போதே இருதயத்தில் உள்ள தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அதை வேற யாராலையும் தர முடியாது. அல்லேலூயா. 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 3 பேரை நான் விளக்கி கூறவில்லை, நான் பேரை கொண்டு சொல்லுகிறேன். 3 பேரை இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லுது. வேதத்துல 3 பேரை தான் எடுத்திருக்கேன். பைத்தியம் சொன்னா வேதத்துல எழுதியிருக்கு. வேதத்தில் எழுதாம நிறைய பேர் பைத்தியம் சொல்லியிருப்பாங்க. முதலாவது இயேசுவை இந்த உலகம் என்ன சொல்லுச்சு? பைத்தியக்காரன் சொல்லுச்சு. யோவான் 10:20 வசனங்களை வாசிக்க வேண்டாம். இயேசுவை இந்த உலகம் பைத்தியம் தான் சொல்லுச்சு. அவரை இந்த உலகம் புகழவில்லை. அவர் வந்து இந்த உலகத்துல சுற்றி திரிந்த போது அவரை இந்த உலகம் புகழவில்லை. என்ன சொல்லுச்சு? பைத்தியம், பைத்தியக்காரன். அவரு அதே மாதிரிதான் ஊரா போய் 4 நாளா போய் சுத்தி சூழ்நிலை அறிவிச்சுட்டு அத்தி மரத்தில் எங்கேயாவது பழம் கிடைக்குமா, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா ரோட்ல அப்படின்னு பார்த்துதான் சுத்திட்டு இருந்தார். அல்லேலூயா. 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 மலைகளிலும் காடுகளிலும் சுத்தி 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 தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பைத்தியக்காரனை போல இந்த உலகத்துல சுத்திட்டு இருந்தார். அவர் எங்க உலகம் என்ன சொல்லுது? பைத்தியக்காரன் என்றே சொல்லு. 2வது பழைய ஏற்பாட்டுல அவனுடைய பேருடைய எழுதுறத நான் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாசிக்கிறதுக்கு நேரங்களே நான் சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன். 2 ராஜாக்கள் 9:11. யெகூ என்ற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி எலிசா ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறான். தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ணும்படி அனுப்புறான். அவனுடைய பேர் வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவன் ஓடி போய் வேசித்தனமான அந்த ஏசபேலை ஒழிக்கும்படியான அபிஷேகம். அந்த அபிஷேகம் அந்த எதிர ராஜாவை அபிஷேகம் பண்ணி விட்டு இந்த தீர்க்கதரிசி திரும்ப போகலாம். கர்த்தருடைய ராஜாவை அபிஷேகம் பண்ண சொன்னா நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். உடனே இந்த சுத்தி இருந்த பேராதிபதிகள் அவருடைய கோரிக்கைகள் கேட்கிறாங்க, இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லிட்டு போனான்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஓடி வந்தா எவ்வளவு குத்தி விட்டுட்டு போனா, தனியா போனா, கையில குத்திய உடச்சா, ஊத்துனா மேல கர்த்தருடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். இதெல்லாம் ஆண்டவனை பண்ணத்துக்காக ஓடி போயிட்டான் திரும்ப. அல்லேலூயா. வேதம் நடந்து எழுதுவனை பைத்தியக்காரன். அவன் பேர் கூட வேதத்தில் எழுதல, யாரும் கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த பைத்தியக்காரன் செய்த அந்த காரியத்தை பாருங்களேன். இந்த பைத்தியக்காரன் தான் ஆண்டவர் எதுக்கு உபயோகித்தார்? யெகோவாவை அபிஷேகம் பண்ணும்படி ஆண்டவர் உபயோகித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24 முதல் 26. இது பவுலை குறித்து சொல்லப்பட்டது. வீட்டில் போய் வாசிக்கோங்க. அப்போஸ்தலர் 26 24 முதல் 26.
3 ராஜாக்களுக்கு முன்பாக பவுல் நிறுத்தப்படுகிறான். முதலாவது பேலிக்ஸ் ராஜா. அவன் முன்னாடி நிற்கும் போது கடைசியில வாசிப்பீங்க என்ன சொல்றா, நியாயத்தை பிரசங்கிக்காம பயந்துட ராஜா. அல்லேலூயா. எங்க வேணா என்ன கொண்டு இருக்கு, நான் சத்தியத்தை மட்டும்தான் போதிட்டேன். அல்லேலூயா. பவுல் உறுதியா இருந்தா. ராஜாவை வந்து அப்படி கெஞ்சி இருந்தா ராஜா என்ன பண்ணிருப்பாரு, ரிலீஸ் பண்ணிருப்பாரு உடனே பவுல. பவுல சிறையில் வச்சிருக்காங்க, ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனால் பவுல் இன்னைக்கு பண்ற மாதிரி ஆசிரியர் பிரச்சனை அவன் பண்ணவே இல்லை. பவுல் என்ன சொன்னா, நியாயத்திற்கு குறித்து பிரச்சனைக்கான ராஜாவை உண்டாங்க. ராஜா பயந்துட்டான். பவுலை நீ போயிரு, எனக்கு நேரம் இருக்கும்போது சமயம் இருக்கும்போது அப்புறமா உன்னை கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது ராஜா வரா பெஸ்து. அவன் முன்னாடி நிற்கிறான், அவனுக்கு அதே கதிதான். 3வது அகிரிப்பா ராஜா வரா. அங்க முன்னாடி நிற்கும் போது நீ இதே பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு தான் சத்தியத்தில் இருக்கிறதை சொல்லுகிறான். அப்போ பெஸ்து ராஜா நடுவில் தெரிஞ்சுதான், நீ ரொம்ப படிச்சதுனால பைத்தியக்காரன் ஆயிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் என்ன சொன்னாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. இங்க பவுல் தன்னையே பைத்தியம்னு சொன்னா, ஆனா மற்றவங்க என்ன சொன்னாங்க, பைத்தியக்காரன். ஏசு கிறிஸ்துவ இந்த உலகம் பைத்தியம் என்று சொன்னது. தீர்க்கதரிசி ஒருவன் யெகூ ராஜாவை அபிஷேகம் பண்ணின அந்த தீர்க்கதரிசியை பைத்தியம் என்று சொன்னது. பவுலை என்ன சொல்லுது, பைத்தியம் என்று சொன்னது. ஒரே ஒரு வசனத்தை, ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு நான் மொழிக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:25. 1 கொரிந்தியர் 1:25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் பத்தவே பத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது என்னவா, மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானம் உள்ளது. அல்லேலூயா. எனக்கு மனுஷ ஞானம் உலகத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். ஆனால் தேவனுடைய பைத்தியம் வரலாற்றை பற்றி யோசிக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஞானம் ஆகலைன்னா, ஆனா தேவனுடைய பைத்தியம் செத்ததற்கு பின்பு ஜீவனோடு இருக்க வரைக்கும் அந்த பைத்தியம் தொடரும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் சொன்னபடி நீங்க எந்த பைத்தியம் அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம யோசித்து பார்த்து ஜெபத்தோடு முடிப்போம். தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம். பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றையும் மகிமை செலுத்துகிறவர்களாக இருந்தோம். மகிழ்ச்சியோட அந்த தேவனை ரூபங்களாக மாற்றி வழிபடுகிறவர்களாய் பைத்தியக்காரர்களாய் இருந்தோம். பொருளாட்சி உடையவர்களாய், பெருமை உடையவர்களாய், நாம் சேர்த்து வைக்கிறது காலாகாலத்திற்கு வரும் என்று நம்பி பைத்தியக்காரரை போல இருந்தோம். ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷமாய் இருக்கிற நாம் கஷ்டம் பாடுகளுக்கு வந்த உடனே தேவனை தூஷிக்கிறவர்களாய் இருந்தோம். இது தேவனை அறிவதற்கு முன்பாக இருக்கிற ஒரு பைத்தியம். ஆனால் தேவனை அறிந்ததற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்கள் பைத்தியங்களை போல தோன்றும், பைத்தியமாய் தோன்றும் ஆவிக்குரிய காரியங்கள். பவுல் அப்படித்தான் இருந்தார், இயேசு அப்படித்தான் இருந்தார். வேதம் சொல்லுகிற ஒழுங்கின்படி நடந்து உலகம் தங்களை பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்தார்கள். நீங்கள் எந்த பைத்தியத்தை சேர்ந்தவர்கள்? இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்று பொருளாசை பணத்தாசை உடையவர்களால், இன்னும் பாடுகள் வரும்போது தேவனை தூஷிக்கிறவர்களால் அப்படி இருக்கிறோமா? இல்லை மெய்யாகவே
நாம் தேவனுக்கென்று பைத்தியமாயிருக்கிறோம். கைகளில் கால்களில் ஆணிகள் கராவ காடும் மூடி பொன் பீரத்தில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார் சொந்தமான ரத்தம் சிந்தினார் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனோவை எடுத்த இயேசுராஜன் முன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை கள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவினவராய், தன்னுடைய சிரத்திலே முள்முடி சூடினவராய், சிலுவையிலே தொங்குகிற இயேசுவனுடைய பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். நீ எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்படி உடைய பக்கத்திலே வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வாயா? நான் முன்பு இருந்த பைத்தியத்தை போல அல்ல ஆண்டவரே, நான் உமக்கென்று பைத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சிலரை தேடி ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நீர் என்னோடு பேசுகிற காரியங்கள் ஒருவேளை இந்த உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றலாம். நீர் என்னை செய்யும்படி சொல்லுகிற வார்த்தைகள் ஒருவேளை இந்த உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றலாம். ஆனாலும் நீரை ஏற்றுக்கொள்வார்களோ என்று பார்க்கும்படி ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து தேவன் அண்டையிலே வந்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயா? அவருக்கென்று பைத்தியத்தை போல ஜீவிக்கும்படி உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயா? அப்படி நீ ஒப்புக் கொடுப்பாயானால் ஆணிகள் பாய்ந்த அந்த கரத்தை தேவன் இப்பொழுதே உன் மீது நீட்டி, நீ எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்தாயோ, நீ எந்த வேதனையோடு இந்த இடத்துல வந்தாயோ, அதை உன்னோடு சேர்ந்து அனுபவிக்கும்படி இயேசு உன்னோடு இருப்பார். உன்னை பலப்படுத்தும்படி அந்த இயேசு உன்னோடு இருப்பார். உன்னை விடுதலை ஆக்கும்படி இயேசு உன்னோடு இருக்கிறார். நல்லாண்டவரே, நல்ல வேளையும் நன்றியோடு பாதத்தை நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று இந்த உலகத்திலே பைத்தியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இதுவரை நாங்கள் அப்படி இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தின் பின்னாய் நாங்கள் ஞானிகளைப் போல எங்களை நினைத்து சென்று கொண்டிருந்தோம். தேவனைகளை பைத்தியமாய் திறந்து கொண்டபடினால் உமக்கென்று நாங்கள் பைத்தியமாய் ஜீவிக்கும்படி, மரணமானாலும் ஜீவனானாலும் உமக்காய் நிற்போம் என்று ஒப்புக்கொள்கிறோம். வியாதியோடு வேதனையோடு இந்த இடத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கரத்தை நீட்டி தொட்டு இந்த வேளையை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உம்மிடத்திலே இருந்த யாரையும் ஆண்டவரே நான் சுகமாக்க மாட்டேன் என்று நீர் சொன்னதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கவில்லை.
இப்பொழுது ஆண்டவரே என் வியாதியை சுகமாக்கும், என் வேதனையை சுகமாக்கும் என்ற இடத்திலே வந்திருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எனக்கு சரியாக வேலை இல்லை, என் வேலையை ஞானமாக நான் கிரியை செய்ய முடியவில்லை என்று வந்திருக்கிறதான வாலிப சகோதரர்களோடு தேவன் பேசுவதற்காக போகிறார். ஒரு ஞானத்திலே குறைந்தவனானால் அவனை என்னிடத்திலே கொண்டு வாழ்ந்து அப்போது நான் அவனை ஞானத்தினால் உழப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு எப்படி பேசுவது என்று தெரியவில்லை, எப்படி மற்றவர்களோடு பழக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அநேகரால் வேதனைப்படுத்தப்படுகிறேன். என்னுடைய கருத்தையை ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரினால் உரைக்கிறேன் என்று வேதனைப்படுகிற அநேகரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த வேதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரயாசப்பட்டு இந்த சபையை கட்டினதை நாங்கள் கேள்விப்பட்ட போது எத்தனை சந்தோஷம். தேவனே, இந்த ஜனங்களை இன்னும் ஆசீர்வதியும், உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், இந்த சபையை இன்னும் பெருகொள்ளும் ஆண்டவரே. வார்த்தைகளை கர்த்தர் விசாலமாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த இடத்தை தேடி ஓடி வருவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆத்ம பாரத்தோடு இந்த இடத்திலே ஜனங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அறியாத ஜனங்கள் இந்த இடத்திற்குள்ளாய் வரும்போதே ஒரு சமாதானத்தை உணர்ந்தவர்களாய் கடந்து செல்வதை நாங்கள் சொல்லிக்கிறோம். யாரால் இந்த இடத்துல வருகிறவர்கள் விடுதலையோடு கடந்து செல்லும்படி மக்கள் சொல்கிறார். சாலமோனின் தேவாலயத்தை குறித்து ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்திலே என்னுடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். இந்த இடத்திலே இதோ ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் செவிகள் திறந்திருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினேன். அப்படியே ஆண்டவரே, இந்த சபையிலும் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய செவிகளை திறந்தவராக இருக்கிறபடி நான் சொல்கிறார். தேவன் சபையை இன்னும் பெருகப்பட போவதற்காக சொல்கிறார். அநேக சாட்சிகளையும் அநேக ஊழியர்களை இந்த சபைகளுக்கு கர்த்தர் எழுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில், இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல, அன்றைய இந்த ஏரியாவிலே ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி. எந்த தேவையோ எந்த நோக்கத்தோடு இடத்திலே வந்தார்கள் என்று நீர் அறிந்து இருக்கிறீர் ஐயா. நீங்கள் இந்த பிள்ளைகளோடு ஏற்பட்டதற்காக சோதரர் நீர் பேசும். இன்னும் பிள்ளைகளோடு அன்றுடைய கிருபை உடைய கரம் இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிகரமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு பாதமடைந்து கொண்டுகிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வதிப்பதாக தன்னுடைய வாக்கிய சம்பந்தமாக ஆசீர்வதிப்பார். இந்த தீகார பாதத்தில் 2 நேரம் எனக்கு நல்லவர் பொழுது போகிறாங்க. இதுக்கு கொஞ்சம் ரபையா சம்பந்தாங்களா அவருக்கு நான் கேட்காதே ஆரம்பிச்சார். அவர் காட்சி அதை சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்றது அவர் காட்சினாங்க. அற்புதமாக மருத்துவ சாப்பிட்டோம். நாங்களும் வந்து கேட்போம். நீங்கள் கிராமத்தில் 5 லட்சம் சொல்லுங்கிறப்போ அதுதான் இன்னொரு கையில் இருக்கிற தாயகமே அதை கேட்கல. யாருக்கெல்லாம் புரோஜனம் பாருங்க. இந்த முதலாவது வந்து நாங்கள் பார்க்கவே மாட்டோம். உதவி அற்புதமான காட்சி, அற்புதமான கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு விசுவாசித்து உண்மையாக இருந்த நிலைகளோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வந்தவர். நான் பைத்தியமாக இருப்போம். அதோடு நாம் ஞானிகளாக இருப்பதை ஆசீர்வதிப்பதாக நாம் ஞாபகம் ஒரு பாடலை நாம் பாடும்போது கர்த்தர்